हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் 21ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது. 48 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தும் கூட இனிய உணவு, அதாவது நெய்யால் சமைக்கப்பட்ட மிகச்சிறந்த உணவு ரந்திதேவருக்கு கிடைத்தும் கூட அவர் எல்லா உணவையும் தானம் செய்ததை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் திருப்தியடைந்தார். பகவான் கிருஷ்ணர் திருப்தியடைந்ததால் அந்தரங்கமான சேவையை ரந்திதேவரிடம் ஒப்படைத்தார். மிகவும் அந்தரங்கமான சேவையை செய்வதற்குரிய விசேஷ சக்தி பரமபுருஷ பகவானால் ஒரு தூய பக்தருக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு சாதாரண பக்தருக்கு அத்தகைய விசேஷ சக்தி கிடைக்காது. பரத்வாஜரின் மகனான கர்கருக்கு சினி என்ற ஒரு மகன் இருந்தார். சினியின் மகன் கார்கியர் பிறப்பால் ஒரு சத்திரியர் என்ற போதிலும் அவருடைய மகன்கள் பிராமணர்கள் ஆயினர். மகாவீரியரின் மகன் துரிதக்ஷயன், அவரது மகன்கள் திரையாருணி, கவி மற்றும் புஷ்கராருணி ஆகியோர் ஆவார். இந்த 3 மகன்களும் ஒரு சத்திரிய அரசருக்கு பிறந்தவர்கள் என்ற போதிலும் அவர்களும் பிராமணர்களின் அந்தஸ்தை பெற்றனர். பிருகக்ஷத்திரின் மகன் ஹஸ்தினாபுரம் என்ற நகரை நிர்மாணித்தார். இதனால் அவர் ஹஸ்தி என்று அழைக்கப்பட்டார். அவரது மகன்கள் அஜமேடர், துவிமேடர், புருமேடர் ஆகியோர் ஆவார். அஜமேடரிலிருந்து பிரியமேதரும் மற்ற பிராமணர்களும் பிருகதிஷு என்ற ஒரு மகனும் வந்தார்கள். பிருகதிஷுவின் மகன்களும் பேரன்களும் அவர்களது வம்சத்தினரும் பின்வருமாறு: பிருகத்தனு, பிருகத்காயன், ஜெயத்ரதன், விஷதன் மற்றும் சியேனஜித். சியேனஜித்திலிருந்து ருசிராஷ்வர், திருடகனு, காஷியர், வத்சர் ஆகிய 4 மகன்கள் வந்தனர். ருசிராஷ்வரின் மகன் பாரர். அவருடைய மகன்கள் பிருதுசேனர் மற்றும் நீபர். நீபரிலிருந்து 100 மகன்கள் வந்தார்கள். நீபரிலிருந்து மற்றொரு மகன் பிரம்மதத்தர். நீபரிலிருந்து இன்னொரு மகன் பிரம்மதத்தர். பிரம்மதத்தரின் மகன் விஸ்வக்ஷேனர். அவரது மகன் உதக்ஷேனர். அவரது மகன் பல்லாடர். துவிமூடரின் மகன் யவீனரர். யவீனரரிலிருந்து கிருதமான், சத்யத்ரதி, திருடநேமி, சுபார்ஸ்வர், சுமதி, சன்னதிமான், கிருதி, நீபர், உத்கிராயுதர், க்ஷேம்யர், சுவீரர், ரிபுஞ்சயர், பகூரதர் முதலான பல மகன்களும் பேரன்களும் வந்தார்கள். புருமீடருக்கு மகன்கள் இல்லை. ஆனால் அஜமேடருக்கு மற்ற மகன்கள் போக நீலன் என்ற ஒரு மகனும் இருந்தார். அவரது மகள் சாந்தி. சாந்தியின் வம்சத்தினர் சுஷாந்தி, புருஜர், அர்கர், பிரமியாஸ்வர் ஆகியோர் ஆவார். பர்மியாஸ்வருக்கு 5 மகன்கள் இருந்தனர். அவர்களுள் ஒருவரான முத்கலர் பிராமணர்கள் அடங்கிய ஒரு வம்சத்தை பெற்றார். முத்கலருக்கு திபோதாசர் என்ற ஒரு மகனும் அகலிகை என்ற ஒரு மகளும் இரட்டையர்களாக பிறந்தார்கள். அகலிகையிலிருந்து அவளது கணவரான கௌதமர் மூலமாக சதானந்தர் பிறந்தார். சதானந்தரின் மகன் சத்யத்ரதி. அவரது மகன் சரத்வான். சரத்வானின் மகன் கிருபர் எனப்பட்டார். சரத்வானின் மகள் கிருபி எனப்பட்டாள். அவள் துரோணாச்சாரியரின் மனைவியானாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் 21ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.